ஹாய் உறவுகளே, வெல்கம் டு சாரா லாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? நாகர்கோயில் ஸ்பெஷல் முந்திரி கொத்து எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முந்திரி கொத்து செய்யறதுக்கு நான் 3/4 கப் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு பச்சைப்பயிரை போட்டுட்டு நல்லா கலர் மாறணுங்க. இந்த பச்சைப்பயிர் கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரையும் நல்லா நம்ம வறுத்துக்கணும். வறுத்து அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைங்க. சூடு ஆறட்டும். அப்புறம் இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டு நெய் மெல்ட் ஆனதும் தேங்காய் துருவல் நான் 3/4 கப்பு, குட்டி கப்பில் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட தேங்காய் துருவலோடு 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிருக்கேன். கருப்பு எள்ளு இருந்தாலும் நல்லாயிருக்கும், என்கிட்ட இல்லை, அதனால நான் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிட்டு ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் நம்ம வறுத்துக்கணுங்க. தேங்காய் துருவலும் எள்ளும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே இது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். இப்போது இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க. இப்போது வெல்லம் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம பச்சைப்பயிர் வறுத்து வச்சோம்ல, அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதோட 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். 3 ஏலக்காய் போட்டு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கலாங்க. நல்லா பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாதுங்க. ரவை, அதாவது ரவை பதத்தில் இருக்கணும். அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தொட்டு பாருங்களேன், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். பார்த்திங்களா? இது மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம தேங்காய் துருவல் நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த பச்சைப்பயிர் மாவோட. அது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வெல்லம் கொதிச்சது, இது வெல்லம் பதம் தொட்டு பார்த்தா பிசுபிசுப்பு பதம் வந்தால் ஓகேங்க. இப்போ இந்த வெள்ளை தண்ணியை எடுத்து இதோடய மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப தண்ணியாகக்கூடாது, கெட்டியான பதமாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கெட்டியான பதத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது முக்கியமான விஷயங்க. இதில் சூடு இருக்கும் போது தான் உருண்டை பிடிக்கணுங்க. நம்ம நல்லா சூடு இருக்க சொல்லியே உருண்டை குட்டி குட்டி உருண்டையாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுருங்க. இது மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அரிசி மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அதோட கொஞ்சோண்டு சால்ட்டு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றுங்க. மாவில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதாவது தோசை மாவு பதத்தில் இருக்கணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியெல்லாம் இல்லாத. நம்ம கையை வச்சு இப்படி பார்த்தா அதில் ஒட்டணும். பார்த்திங்களா? இதை மாதிரி ஒட்டணும். இப்போது ஸ்டவ்வில் பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் ஆகட்டங்க. அது சிம்மிலே வச்சுக்கோங்க. ஹீட் ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம உருண்டை பிடிச்சோம்ல, அந்த உருண்டையை எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணி அப்படியே எடுத்து போடணுங்க. 3 உருண்டையாக விட்டு ஒரு 2 செகண்ட்லேயே இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுங்க. அதே மாதிரி இருக்கிற உருண்டையெல்லாம் மாவில் டிப் பண்ணி போட்டு அப்படியே நீங்கள் கரண்டி வச்சுருக்கும்போது அழுக்க வந்துடுவாங்க. பார்த்திங்களா? இது மாதிரி தான் வரும். அப்படியே திருப்பிட்டு உடனே எடுத்துடுங்க. அதேமாதிரி இருக்கிற உருண்டையெல்லாம் நீங்கள் மாவில் டிப் பண்ணி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நாகர்கோவில் ஸ்பெஷலுங்க முந்திரி கொத்து. எனக்கு ரொம்ப நாளாக இது சாப்பிட்ணுன்னு எனக்கு மைண்டில் ரொம்ப நாளாக இருந்தது. ஆனால் எனக்கு இப்போ தான் கிடச்சிது டைம் இதை செய்யறதுக்கு. சரி அப்படியே வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.